ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் எல்லாருமே குவார்ட்டர்லி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கிலீஷும் தமிழும் முடிச்சுட்டீங்க இல்லையா? ஸோ நல்லா அட்டென்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது நமக்கு மேக்ஸ் எக்ஸாம். ஸோ மேக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் என்னோட ஒரு குட்டி பார்ட்டு மேக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு 4 கொஷின் பேப்பர் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த கொஷின் பேப்பர்ஸ் வந்து 2023 to 24 அந்த இயரோட குவார்ட்டர்லி பேப்பரும், அப்புறம் 2024 to 25 போன வருஷத்தோடதும் சரிங்களா. இந்த 2 குவார்ட்டர்லி பேப்பர் அண்ட் யூனிட் பேப்பர்ஸும் யூனிட் டெஸ்ட்டோட கொஷின் பேப்பர்ஸும் கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு ஆகஸ்ட் வரைக்கும் வந்த கவர்மெண்ட் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பர்சன்டேஜுக்கு மேலே எடுத்துடலாம். கொஷின் பேப்பரை மட்டும் பார்த்தா அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ப்ளஸ் சென்டம் எய்ம் பண்ணுறவங்களுக்கு க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் எல்லாம் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கும், கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம தெரியாமல் ஏதாவது ஒரு மாடல் விட்டு வச்சுருப்போம், அதை கேட்குறாங்களா இல்லையான்னு இந்த கொஷின் பேப்பர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 1 மார்க் முதற்கொண்டு நீங்கள் ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து லைக் புக் இருந்துச்சுன்னா எந்த கொஷின் எந்த எக்ஸசைஸில் வரும்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வால்யூம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, தரவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நீங்கள் கடகடன்னு மார்க் பண்ணிடலாம். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் அப்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ தான் நான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன், லைக் 12th குவார்ட்டர்லிக்கு இப்போ தான் நான் படிக்கவே ஆரம்பிக்க போகிறேன். ஸோ நமக்குலாம் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த 4 கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து வச்சுடுங்க. ஆல்ரெடி நீங்கள் படித்ததுமே இதில் இருக்கும். ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா? இப்போ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் பார்த்துட்ருக்கோன்னா அதுலேயும் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, 12th எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாமுக்கு இப்போ தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணவே ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் மினிட்ல கூட நமக்கு இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ மறக்காமல் எல்லா கொஷின்ஸையும் நோட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிறதெல்லாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சாப்டர் வைஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்க சாப்டர்ஸ்லாம் முடிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் மேட்ரிக்ஸ் முடிச்சிடுங்க, அப்புறம் வெக்டர் அல்ஜிப்ரா அதை முடிச்சிடுங்க, இது ரெண்டும். அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வாங்க. ஸோ இந்த 3மே முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு பெரிய லெசன்ஸ்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், அதுக்கப்புறமா ட்ரிக்னாமெட்ரி. இல்லைன்னா ட்ரிக்னாமெட்ரி கஷ்டமாக இருக்குன்னா 2 டைமென்ஷன் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரிக்கு வாங்க, சரிங்களா? இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக அதை கவர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எப்போவுமே பண்ணுற தப்பு என்னென்னா முதல்ல கஷ்டமான இருக்கிறத எடுத்துடுவோம், அதிலே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக டைம் இல்லை 1.5 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதே ரீகால் பண்ண முடியாமல் எக்ஸாமுக்கு போயிடும். அதுதான் உள்ளதுலேயே மோசமான விஷயம். ஃபஸ்ட்டு நமக்கு எதெல்லாம் நல்லா தெரியும், நம்ம எந்த கான்செப்ட்லலாம் ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம தரவு பண்ணணும், அதை ரீகால் பண்ணணும். இப்போ டைம் ஒரு 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 வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம இதெல்லாம் ரீகால் பண்ணலன்னா நம்ம மறந்துடுவோம். ஸோ நம்ம வந்து ஸ்டடியில் ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கோம், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறேன், ஆனாலும் எனக்கு மேக்ஸில் மறந்து போயிடுது, எனக்கு வந்து மார்க் வர மாட்டிருக்குன்னா இதுவும் ஒரு ரீசன் தான், சரிங்களா? எப்போவுமே நம்ம வந்து ஒரு ஒரு டைமுக்கு ஒரு வாட்டி, ஒரு பீரியடுக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து ரீகால் பண்ணணும். இப்போ போன வாரம் படிச்சுட்டேன், இந்த வாரம் நான் அதை படிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் போன வாரம் படித்ததை ஒரு வாட்டி ரீகால் பண்ணுங்கள், சரிங்களா? அந்த ஃபுல் எக்ஸசைஸ் படிச்சுட்டு அதுலேருந்து செலக்டடாக 2-3 கொஷினாவது எழுதி வைக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் எப்போவுமே ரெகுலராக பண்ணணும். இப்போ வந்து எக்ஸாம் டைம். ஸோ எக்ஸாமுக்கு வந்து நான் ஸ்மார்ட்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும். அப்போ தான் சென்டம் அச்சீவ் பண்ண முடியும். அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லெசன் முதல்ல முடிங்க, அதுக்கப்புறம் செகண்ட் லெசன், அதுக்கப்புறம் வெக்டர் அல்ஜிப்ரா, இந்த 3 லெசனையும் தரவு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தியரி ஆஃப் ஈக்குவேஷன் ஓகேன்னா அதை செய்யுங்க. அதுக்கப்புறம் 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி 2, அதுக்கப்புறம் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். நீங்கள் இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் ஈஸியான லெசன்ஸ், 3 லெசன் முடிஞ்சிருச்சுனாலே பேலன்ஸ் இருக்க லெசன்ஸ் கம்மியான இது தான், நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம். அண்ட் நமக்கு ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு 3 லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ப்பா, இன்னும் எனக்கு 3 லெசன் தான் இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்து வரணும். ஸோ தட் நம்மளோட மைண்டை வந்து அது பூஸ்ட் பண்ணும். ஓகே படிக்கலாம்,
இது கஷ்டம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து ஆலி சொல்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும். நம்ம டயர்ட் ஆகிடுறோம், நம்ம போர் ஆகிடுறோம் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம், அதுவும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் எப்போவுமே ஏர்லி மார்னிங் கொஞ்சம் மேக்ஸ் சால்வ் பண்ண பாருங்கள். ஏன்னா காலையில் ப்ராப்ளம் சால்விங்க்கு ஏற்ற டைமிங். ஸோ அதனால் காலையில் ஒரு 4 o'clock இல்லை 5 o'clock அந்த மாதிரி எழுந்திரிச்சு நீங்கள் படிக்கும் போது கண்டிப்பாக உங்களோட பிரெயின் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த டைம் எப்போவுமே மேக்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் திங், ஃபார்முலாஸ் நிறைய இருக்குது. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி மனப்பாடம் பண்ணுறது, ஃபார்முலாஸ் எப்படி நான் ரீகால் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் மொத்த ஃபார்முலாவும் எடுக்காதீங்க. எப்போவுமே நான் சொல்கிறது அதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா ஃபார்முலாஸே இருக்காது. அதில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, டிட்டர்மினன்ஸை எப்படி நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கொண்டு வந்து அந்த 0 மாற்றுறது, இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசனில் கவனமாக இருக்கிறது. அதிக வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சைடில் அதை எழுதி சால்வ் பண்ணிவிட்டு மேட்ரிக்ஸில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நிறைய நிறைய ஸ்டெப்ஸ் முன்னாடி போய் பார்க்கணும். ஏன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்காது. பட் நீங்கள் எந்த எக்ஸசைஸ் படிக்கிறீங்களோ அந்த எக்ஸசைஸோட ஃபார்முலாஸை மட்டும் ஃபஸ்ட்டு ரீகால் பண்ணுங்கள். நம்ம பண்ணுற தப்பு என்னன்னா, ஒரு லெசனோட ஃபார்முலாஸை படிச்சிடுறோம், எந்த எக்ஸசைஸ்க்கு எந்த ஃபார்முலாஸ்ன்னு தெரியாது. அண்ட் அந்த ஃபார்முலாஸ் பார்க்கும்போது நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நிறைய இருக்கே இது எப்படி படிக்கிறது, இதை நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஆகும். ஸோ அப்படி பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வெக்டர் அல்ஜிப்ரால எனக்கு தெரிஞ்சு ஃபார்முலாஸ் விட ஐடென்டிட்டிஸ் தான் நிறைய இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம ரீகால் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸசைஸ் அண்ட் ஒரு சம் சால்வ் பண்ணும்போது அந்த சம்மோட ரிலேட்டட் ஐடென்டிட்டி ஃபார்முலா வந்து எழுதி வச்சுட்டு எழுதுங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போதோ சரிங்களா, அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் என்ன அந்த மாதிரி தான் வரும். பாலினாமியலோடது ஈஸியாக தான் இருக்கும், அதை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 2 டைமென்ஷன் அனலிட்டிக்ஸில் கண்டிப்பாக நிறைய ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கலாம். சர்க்கிளுக்கு தனியாக, கோனிக்ஸ் தனியாக, அண்ட் பேரபோலாக்கு தனியாக. நீங்கள் தனித்தனியாக படிக்கும்போது அது ஈஸியாக இருக்கும். நீங்கள் மொத்தமாக எடுத்து பார்க்கும்போது அது கஷ்டம். நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க, எப்போவுமே ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. அதுக்குன்னு ஒரு சம்மை பாதியாக படிக்க சொல்லலை. ஒரு சாப்டர், ஒரு எக்ஸசைஸே கூட நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கலாம், சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே 2 மார்க் 3 மார்க் டிவிஷன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். என்னென்ன கொஷின்ஸ் 2 மார்க்கில் வரும், என்னென்ன கொஷின்ஸ் 3 மார்க் வரும்ன்ட்டு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸ் அந்த மாதிரி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிறதுக்கும் நான் செய்ய பார்க்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மறக்காம அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் கொடுத்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்ஸ் வரும்போது இதே மாதிரி 2 வருஷத்தோட ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.